அஸ்ஸலாம் வலைக்கம். இன்னைக்கு கிச்சடி செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். 50 ml எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3. இதை பொரிஞ்சிச்சு. இந்த மெத்தட் இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அது கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. 5 பச்சை மிளகாய், 3 தக்காளி, இஞ்சி பூண்டோடு சேர்த்து கிளறிக்குது. கொஞ்சம் எல்லா மசாலாவும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். அதுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, இதையும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுவோம். 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான 1/2 கிலோ அரிசிக்கு எந்த இதில் அளக்குறீங்களோ அதில் 1க்கு 2 தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அரிசி போட்டு மூடிடுவோம். கொதி வந்துச்சான்னு பார்க்கலாம். மசாலா கொதி வந்துச்சு. இப்போ அரிசி அதில் போட்டுடுவோம். பிஸ்மில்லா. அரிசி போட்டுட்டேன். 1/2 கிலோ அரிசி, 100 துவரம்பருப்பு. எதில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 1க்கு 2 தண்ணி. கொஞ்சம் 1/2 கிளாஸ் ஊற்றுனா கூட ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் 1க்கு 2 தான் கரெக்டான தண்ணி. இப்போ மூடிடுங்க. மூடிட்டு ஒரு விசில் விட்டுடுங்க. 2வது விசில் வர சொல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கள் 2 விசில் விட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டோம். மாஷா அல்லாஹ் நல்லா வந்துடுது. மசாலா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் விசில் மட்டும் நீங்கள் பார்த்து, இது அதிகமாக நேரம் விட்டால் சோறு குழஞ்சிடும். நல்லா ஒரு விசில் வந்துட்டு 2வது விசிலுக்கு ஆஃப் பண்ணிடுறீங்கல்ல, அப்போ எல்லா விசிலும் எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்ட உடனே கொஞ்ச நேரம் படுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டா இது மாதிரி வரும். அப்புறம் நீங்கள் விசிலோடு அப்படியே வச்சுட்டா சோறு குழஞ்ச மாதிரி ஆகிடும். கிச்சடி ரெடி. இது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொட்டுக்க தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி தொக்கு எது இருந்தாலும் நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.